நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப்போகிறேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசுவதனால நமக்கு எதுவாச்சும் நன்மைகள் கிடைக்க வேண்டும். அந்த நன்மைகள் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்க காலகட்டத்துல ஒரு சொல் மனதில் நமக்கு உதயமாக்கும் போது, அந்த சொல்லை தனக்கிட்டு மட்டும் வச்சுக்காமல் அதை பிறரிடம் கூறும்போதும் அவர்களுடைய மூளைக்கு தெளிவான ஒரு செயல் கிடைக்கும்ல. அதில் நாம எப்படி கூற முடியும் என்று சொன்னோம்னா, இப்ப ஒவ்வொரு மனிதனுடையும் ஒவ்வொரு செயல் செய்தார்கள். ஆனால் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த இயற்கை இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை இருந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே போவதில்லை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் ஷூட்டிங் பண்றேன் அப்படின்னா, வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வீடியோ பண்ணி விட்டு இதை விட்டு கடந்து போயிடுவேன். ஆனால் இந்த இடம் அந்த இடத்தில் தான் இருக்கு. அப்படிப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கை. மனிதனுடைய செயல்கள் எப்பவுமே உலகமெங்கும் பறந்து கிடக்கிறது. ஆனா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தன்னை வேல்யூஷன் காட்டிக் கொண்டு இருக்குது இந்த பூமியில் இயற்கை தாய். எப்படி பார்த்தாலும் நாம எதையுமே கொண்டு போகவில்லை. நம்மளுடைய செயல் எங்க போனாலுமே ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய செயல் மூலமாகத்தான் இருக்க முடியும். அதில் நல்லவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், இதில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. அவரவர் மூளைக்கு தகுந்த மாதிரி, அவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருடைய செயல்களை செய்யும் போது அங்கே ஒவ்வொருடைய பொருள் அடக்கத்தோடு கெடுதல் நடக்குது, நன்மை நடக்குது. நன்மை நடந்தால் போற்றுகிறார்கள், கெடுதல் நடந்தால் தூற்றுகிறார்கள். மனிதன் மனிதன் தான், உயிர் ஜீவங்கள் உயிர் ஜீவன்கள் தான், இயற்கை இயற்கை தான். இந்த இயற்கையை நாம மிஞ்சுவது கடினம். ஆனா நாம எதையுமே எடுத்துக்கொண்டு போவதில்லை. வந்த வழி எதுவோ அதே வழிக்கு போகப்போகிறோம். வந்ததுன்னு தெரியாது, போக்குன்னு தெரியாது. ஆனா நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மட்டும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும்படி வாழ்ந்து காட்டிவிட்டு ஒரு வரலாறு படைத்து விட்டு நாம மறைந்தால் நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.